ஃபுல்லாக எப்படி எரியுது ரிசல்ட்டு எல்லாமே நல்லா பார்த்தாச்சு, தெளிவாக இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டுமே தண்ணி செம்ம கொதிக்குது. இப்போ பாத்திரத்தை கீழே இறக்கிடலாம். என்ன ஒரு விஷயம்னா லைட்டிங், சன்லைட்னால எங்களால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. இருக்கணும், நானே எடுக்கிறேன். இப்படி இது பாத்திரம் நல்லா வெயிட்டு, அப்பா கொதிக்குது பயங்கரமாக. ஆக்சுவலாக இதையும் தூக்கிடுறேன். பாருங்கள் என்ன கொதிக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே பாருங்கள், செம்ம சீறிக்கிட்டு இருக்கு, தெரியுதா? பயங்கரமாக சீட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாலரம் டேக் அட்வென்ச்சர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்டென்ட்டு. வழக்கம் போல் நம்ம அடுப்போட ஒரு இன்வென்ஷன் ஜெர்னி, அதில் வந்து நம்ம ஒரு புதிய மைல்கல்லை தொட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த அடுப்பு வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், அதுதான் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல, அதனால் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய கமெண்ட் எதிர்பார்க்குறேன். அதோடு மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் வந்து அதிகமாக யாரும் பண்ணுறதில்ல, நானும் அதை பெருசாக எதிர்பார்க்குறதே இல்லை. பட் எல்லாம் இறைவன் புறத்துலேருந்து வரக்கூடியது. ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா ஆத்தூர் மெயின் ரோடு, அதாவது பெரம்பலூர்லேருந்து ஆத்தூர் வந்தீங்கன்னா ஆத்தூர் போகிற பாதையில் கரெக்டாக 10.5 கிலோமீட்ரு நம்மளோட லொக்கேஷனு. TKOF ஃபயர்வுட் ஸ்டவ்னு போட்டிங்கனாக்கா லொக்கேஷன் வந்துடும். கூகுளில் போய் TKOF ஃபயர்வுட் ஸ்டவ்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம லொக்கேஷனே காட்டும். நீங்கள் அழகாக இங்கே வந்துடலாம். இது வந்து ஆத்தூர் மெயின் ரோடு. ஓகே, பெரம்பலூர்லேருந்து கரெக்டாக 10.5 கிலோமீட்டரில் நம்ம லொக்கேஷனு. ஆக்சுவலாக ஆத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 10.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம லொக்கேஷனு. ஆக்சுவலாக இப்போ இந்த இன்வென்ஷனில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வந்து கேட்குறவங்க எனக்கு வந்து பெரிய விறகு போட்டு ஏதாவது செஞ்சு கொடுங்க, விறவை துண்டாக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்தவங்க கிட்ட எல்லாத்துக்குமே அந்த தேங்காய் உரிக்காய் மட்டைன்னு சொல்லுவாங்க, தேங்காய் உரிக்காய் மட்டையை பயன்படுத்துங்க. இல்லைன்னா வால்பட்டறையில் போய் அறுத்து ரெடி பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவேன். இல்லைன்னா நான் ஒரு மிஷினை சஜஷன் பண்ணுவேன், அந்த மிஷினை வச்சு கட் பண்ணிக்குவாங்க. இதுதான் இவ்வளோ நாள் நடைமுறையில் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி சில பேர் வந்து ஒன்றும் புரியாமல் எனக்கு வந்து பெரிய வரவில் தான் அடுப்பு வேணும் அப்படின்னாங்க. அவங்களுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஒரு அடுப்பு உருவாக்கியிருக்கேன். இந்த அடுப்போட கெப்பாசிட்டி வந்து 10 to 15 கிலோ ரைஸ் கெப்பாசிட்டி. என்கிட்ட அவ்வளோ பெரிய பாத்திரம் இல்லை, ஆனால் நம்ம ஆக்கின பிரியாணி ஹண்டி இருக்குது. அந்த பிரியாணி ஹைதராபாத்தி பிரியாணி ஹண்டியை வச்சு இந்த அடுப்பை ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக இது ப்ளோயருக்கான கண்ட்ரோலு. இது வழியாக ஏர் போகுது, இது வழியாக வந்து விறகு போட்டுக்கலாம். ஓகே, ஆசு வந்து இங்கே கலெக்ட் பண்ணலாம். இது வழியாக ஆசு கலெக்ட் பண்ணிக்கலாம். இது விறகு போட்டு இங்கே ஒரு பாத்திரம் இங்கே ஒரு பாத்திரம், ரெண்டும் அட்டன் டைமில் சமைக்கலாம். எக்ஸாஸ்ட் வந்து கடைக்காரங்க வந்து இன்னும் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வைக்க எக்ஸாஸ்ட் வந்து 12 அடி வேறு பைப்பு போகுது. இது இப்போதைக்கு வீடியோக்காண்டி நம்ம சின்ன பைப்பாக போட்டுக்கிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பார்க்கலாம். அதனால் பாத்திரத்தை எடுத்து வெளியே வைக்கலாம். நல்ல ஹெவியான பாத்திரம். ஆக்சுவலாக பாருங்கள், பெரிய வரவு வந்து நல்லா இவ்வளோ பெருசு போடலாம். இது ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த அடுப்பும் நம்ம வழக்கம் போல் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனில் நல்ல ஒரு இன்சுலேஷனோடு தான் வந்திருக்குது. எல்லா பக்கமும் இன்சுலேஷன் பண்ணியிருக்கேன். விறகு இது வழியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய விறவாக போடும்போது டைரெக்டாக போட்டுக்கலாம். சின்ன விறவாக போடும்போது இது வழியாக நீளமான விறகை போட்டுக்கலாம். விறகு இப்போ அடுப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வழக்கம் போல் இந்த சோளக்கருது கொஞ்சம் சீக்கிரமாக நெருப்பு பற்றுறதுக்காண்டி போடுவோம். அதே மாதிரி இன்றைக்கி போட்டுக்கலாம். இது வந்து சின்ன துண்டு விறகு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பெரிய விறவே போடலாம், இருந்தாலும் நமக்கு இடையில ஒன்று சீக்கிரமாக நெருப்பு கிடைக்கிறதுக்காக
சின்ன சின்ன துண்டு விறகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நெருப்பு கிடைக்கும் சீக்கிரம். இப்போ நம்ம பற்ற வைக்கும்போது சூடு இல்லாததுனால இப்படி டைரெக்டாக போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டைரெக்டாகவே கொஞ்சம் ஏதாவது பெரிய கட்டைங்க வேணும்னாலும் உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த விரவு வந்து இது வழியாக உள்ளே போடுற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு எரிய வச்சு பாத்திரத்தெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு பெரிய விரவு போட்டு காட்டுறேன். வழக்கம் போல் தின்னரு, மண்ணெண்ணெய், டீசலு எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தின்னர்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பிஸ்மில்லா பிடிச்சிக்கோ. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இப்போ காற்று வெளியில் நாலா பக்கமும் சுரட்டி அடிக்குது. அதனால் இப்போ ஆல்ரெடி ப்ளோயர் ஸ்டார்ட் பண்ணல. ப்ளோயர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளோயர் ஆன் பண்ணலாம். ஓகே, ப்ளோயர் ஆன் பண்ணியாச்சு. ப்ளோயர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. காற்று நார்மலாக வச்சுக்கலாம். இது மாதிரி பெரிய விறகு இந்த சந்து வழியாக போடலாம். இந்த சந்து வழியாக இது போடலாம். பாருங்கள், கொஞ்சம் பட்டைங்களாட்டம். இது வந்து விறகு கிடையாது, பட்டைங்களாட்டம் போடுறேன். ஏன்னா சீக்கிரம் நெருப்பு கிடைக்கணும். காற்று அங்கேருந்து வர்றதுனால இந்த பக்கம் வருது ஃப்ளேமு. அடுப்பு நல்லா பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ எல்லாம் பாத்திரம் வச்சு காட்டுறேன். வெறும் பாத்திரமா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னைக்கு சமைக்கிற மாதிரி ஐடியா எடுத்துக்கணும். பாருங்க, உள்ளார செம்ம போடுது. பாருங்க, சரியான போட்டுட்டு இருக்கு. போடுறோம். பாருங்க, சூப்பராக இருக்கு. பாருங்க. ஓகே, மேலே போக வருது. நேரம் நெருப்பு கிடைக்கிற வரைக்கும் புகை வரும். அப்போ புகையெல்லாம் வராது. பார்க்கலாம். சின்ன தூக்குங்க வெயிட். ஆக்சுவலாக இதில் தான் பார்க்கணுமே. இதில் பார்த்தா தான் இதில் வந்து எப்படி அனல் வெளியே வருதுங்கிறத பார்த்தா தான் நமக்கு வந்து அடுப்பு கிளாரிட்டி தெரியும். அதான் பிடிக்குது. பாருங்க, அனல் வந்து இந்த பக்கம் வேகமாக வருது. நம்ம அடுப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பற்ற வச்சாக்க ஒரு 7-8 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் கேஸ் மாதிரி இஷ்யூவில் இருந்து எரியும். இப்போ நம்ம பற்ற வச்சு 2-3 நிமிஷம் தான் ஆகுது. அடுத்து ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக பாத்திரத்தை எடுத்து தண்ணியெல்லாம் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் ஆவி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ போட்ட விரவு தான். இப்போ எப்படி உள்ளே எரியுதுன்னு சும்மா பார்க்கலாம். வாவ், பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் நல்ல வெயில், அதனால் தெரியலை. அது பட்டையை கிளப்புது இருந்தாண்டா. அப்படியே உள்ளே பாருங்க, செம்ம சீறிக்கிட்டு இருக்கு. தெரியுதா? பயங்கரமாக சீட்டு. கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க விட்ட பிற்பாடு அடுப்பை கீழே இறக்கிட்டு இது பாத்திரத்தை கீழே இறக்கி அப்படி அடுப்பு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் சன்னு வந்து கொஞ்சம் நிழல் கட்டினா நல்லாயிருக்கும். ஷூட்டிங் பண்ண முடியல. ஆக்சுவலாக எப்போவுமே இந்த பக்கம் சின்ன பாத்திரமும் இந்த பக்கம் பெரிய பாத்திரமும் வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஹீட்டு ஸ்டார்ட் ஆகி இந்த பக்கம் போகுது. இப்போ எனக்கு பயங்கரமாக விண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நாலா பக்கமும் காற்று சுரட்டி அடிக்குது. அதனால் எரியிற ஒரு நோக்கத்தையும் பார்க்க முடியல.
இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதில் அனல் போகிறதே கண்ணுக்கு தெரியல, ஆனால் அங்கே நிழலில் பார்த்தோம்னா சூப்பராக அனல் போகுது. அந்த நிழலில் பாருங்கள் எப்படி ஆவி போகிறது, அனல் போகிறது தெரியுது. ஆக்சுவலாக இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6-7 நிமிஷம் தான் ஆகுது, இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது. உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? அடுத்து பட்டையை கிளம்புது. நல்ல வெளிச்சத்தில் தெரியல, சூரிய வெளிச்சத்தில் தெரியல, அனல் செம்ம ஏறுது. அந்த ஓட்டையில் அங்கெல்லாம் கருப்பொறுப்பு பாருங்க, இது சேருது, அது கொதிக்குது. அப்படியே இதை வந்து மூடிட்டு அதை திறக்க பாருங்க. அந்த அனல் இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம போட்டு கொடுங்க பாருங்க, மூடிடுறேன். இப்போ எவ்வளோ அனல் இருக்கு, மூடின பிற்பாடு எவ்வளோ அனல் வருது பாருங்க. இப்போ மூடின பிற்பாடு இங்கே நமக்கு எந்த அனலும் தெரியல, ஆனால் அந்த பைப்பில் இருந்து வரும். இந்த பைப்பில் இருந்து வரும். ஒரு 35-40 வைக்கணும். இருக்குது. அதை அப்படியே ஆஃப் பண்ணலாம் செகண்டில். மறுபடியும் அமுக்கிட்டீங்கன்னா அதே இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இப்போ 40 ஆஃப் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அமுக்கிட்டீங்கன்னா அதே 40 தொடங்கும். புரிஞ்சு பார்க்கறதுக்கு உங்களால் முடியும்னா சொன்னால் என் தோல் பட்டையில தெரியுதா? ஆக்சுவலாக இப்போ இந்த 2 பாத்திரத்தையும் கீழே இறக்கிடலாம். உள்ளே எப்படி எரியுது ரிசல்ட்டு எல்லாமே நல்லா பார்த்தாச்சு, தெளிவாக இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டுமே தண்ணி செம்ம கொதிக்குது. இப்போ பாத்திரத்தை கீழே இறக்கிடலாம். என்ன ஒரு விஷயம்னா, லைட்டிங் சன்லைட்னால எங்களால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. இருக்கணும், நானே எடுக்கிறேன். இப்படி இது பாத்திரம் நல்லா வெயிட்டு, அப்பா கொதிக்குது பயங்கரமாக. ஆக்சுவலாக இதையும் தூக்கிடுறேன். பாருங்கள் என்ன கொதிக்குது பாருங்கள். இப்போ அடுப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அப்படியே உள்ளெல்லாம் பாருங்கள் செம்ம ஒயிட்டாக இருக்குது. எரியறது வந்து அப்படியே கேஸ் மாதிரி செம்மையாக இருக்குது. ஆனால் வெயில் அடிக்கிறதுனால தெரியல, பக்கத்துலலாம் நிற்க வைக்கல. ஓகே.